அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யாருமே எதிர்பாராத விதமாக சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சாதகமாக பேசிய எஸ்பி சேகர் இது குறித்த முழுமையை இந்த பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு அரசியல் அப்படின்னாலே முதலாக மோடி எதிர்ப்பு அரசியல், அதற்கு பிறகு சனாதன எதிர்ப்பு அரசியல் அப்படின்னே சொல்லலாம். மோடி எதிர்ப்பு அரசியலை முன்வச்சு மட்டுமே ஜெயலலிதா 2016 ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதற்கு பிறகு காலங்காலமாகவே திராவிடம் வெர்சஸ் ஆரியம் அப்படின்ற ஒரு அரசியலை முன்னிறுத்தி மட்டும்தான் இந்த திராவிடர்கள் இவ்வளவு ஆண்டு காலங்களாக தமிழ் மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சு மக்களை முட்டலாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஆரியத்தை எதிர்க்கிற அப்படின்ற ஒரு போலி கட்டமைப்புக்குள்ள தான் நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியலில் முன்னிறுத்தி அவங்கள வலிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதை கண்டறிஞ்சு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சது தான் நாம் தமிழ் கட்சி. நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் எல்லா கட்சிகளுக்குமே மாற்று அப்படின்ற ஒரு மனநிலைமையை சீமான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ஆழமாக விதைச்சிட்டாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா திராவிடம் அப்படின்னாலே அதுக்குள்ள ஆரியமும் அடங்கி இருக்கு அப்படின்ற உண்மையை கண்டறிஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்திய பிறகு மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த திராவிடம் ஆரியம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னும் நம்ம எல்லோருமே தமிழர்கள் தானே, அப்போ நம்ம எல்லோருமே தமிழ் தேசியவாதிகள் தான் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்குள்ளாகி சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகள் வந்துருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தமிழ்நாட்டிலேயே 3வது கட்சியாக நாம் தமிழ் கட்சியை உயர்த்திய பிறகு திராவிட கட்சிகளும் சரி பாஜக கட்சியும் சரி ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு கட்சி நிலைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன காலம் போய் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்த பிறகு இவங்க எப்ப வேணா ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் பார்த்தீங்கன்னா தற்போது நிலவிட்டு இருக்கு. இதுல தற்போது நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னா சீமானுடைய கட்சி சின்ன பறிப்பு, அதற்கு பிறகு சீமானவர்கள் போராடக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, பொதுக்கூட்டம் போடக்கூடாது அப்படின்னு நிறைய அதிகாரத்துவம் பண்றது அப்படின்னு நாம் தமிழ் கட்சியை ஒழிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளுமே பார்த்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் இணைந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல தான் யாருமே எதிர்பாராத விதமாக எஸ்பி சேகர் சீமானுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சீமானுக்கு தற்போது மைக் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த மைக் சின்னத்தை வச்சு தான் நிறைய தலைவர்கள் உருவானாங்க அப்படின்னும், இந்த மைக் சின்னத்தை வச்சு தான் நான் எல்லாருடைய வரலாறையும் கேட்டேன் அப்படின்னும், இந்த மைக் சின்னம் உங்களுக்கும் உபயோகப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீமானவர்களை மென்ஷன் பண்ணாம இந்த ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எஸ்பி சேகர். இவர் ஒரு பாஜகவுடைய கைக்கூலி மற்றும் பிராமணர்களை வச்சு கட்சியை ஆரம்பிச்சு சீமானை எதிர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபர் தற்போது சீமானுக்கு சாதகமாக ஏன் பேசினாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் பார்த்தீங்கன்னா அனைவரிடத்துல எழுந்திருக்கு. அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னதும் அதற்கு பிறகு அரசியலுக்கு வரப்போறதே சீமானை எதிர்க்கிறது தான் அப்படின்னு பேசிட்டு தற்போது சீமானுக்கு ஒரு சாதகமாக ஏன் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த திமுக பாஜக அவங்களுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் வச்சு சீமானை எந்த அளவுக்கு ஒடுக்குறாங்க அப்படின்னும், இவ்வளவு பிரச்சனையை தாண்டி ஒரு மனுஷன் அரசியலை இன்னமும் நிலைத்து நிற்கிறாரு அப்படின்னா அது நிச்சயமாக பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற காரணத்தினால தான் எஸ்பி சேகர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மேலும் நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மைக் சின்னத்திற்கு ஆதரவாக அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவுகளாக போட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமானுக்கு சாதகமாக பேசியிருக்கக்கூடிய எஸ்பி சேகர் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.